நேர்மையின் மகுடம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சீன தேசத்தை ஒரு முதிய அரசன் ஆண்டு வந்தான். அந்த அரசனுக்கு பூக்கள் என்றால் கொள்ளை பிரியம். அவனது அரண்மனை தோட்டம் எப்போதும் வண்ணமயமான பூக்களால் நிறைந்திருக்கும். வயதாகிவிட்டதால் தனக்கு பிறகு நாட்டை ஆளப்போகும் தகுதியான வாரிசை தேர்ந்தெடுக்க ஒரு வினோதமான வழியை அவன் யோசித்தான். அரசனின் போட்டி. அரசன் ஒருநாள் நாட்டில் உள்ள அனைத்து சிறுவர்களையும் அரண்மனைக்கு அழைத்தான். என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பூவிதை அளிக்கப்படும். இதை எடுத்துச் சென்று உங்கள் வீட்டில் நட்டு ஓராண்டு காலம் வளர்க்க வேண்டும். ஓராண்டு முடிவில் யார் மிக அழகான செடியை வளர்த்து வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்த நாட்டின் சிம்மாசனம் சேரும் என்று அறிவித்தான். பிங்கின் முயற்சி. அந்த கூட்டத்தில் பிங் என்ற சிறுவனும் இருந்தான். அவனுக்கு செடிகள் வளர்ப்பதில் அபார திறமை உண்டு. அவன் தன் கையில் இருந்த விதையை ஒரு தங்கப் பதக்கத்தைப் போல பத்திரமாக வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். சிறந்த மண்ணை தேர்ந்தெடுத்து ஒரு அழகான பூந்தொட்டியில் விதையை ஊன்றி தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றினான். நாள் ஆனது, வாரம் ஆனது, மாதங்களும் கடந்தன. ஆனால் அந்த தொட்டியில் ஒரு சிறு முளை கூட தெரியவில்லை. பிங் கவலைப்பட்டான். செடி வளரவில்லை என்பதற்காக அவன் சும்மா இருந்துவிடவில்லை. அவன் தொட்டியை மாற்றினான். மண்ணின் தரத்தை மாற்றினான். செடிக்கு தேவையான சூரிய ஒளி படும்படி வைத்தான். ஆனாலும் அந்த விதை அசையவே இல்லை. அரண்மனைக்கு செல்லும் நாள். ஓராண்டு முடிந்தது. நாடு முழுவதிலும் இருந்து சிறுவர்கள் அரண்மனையை நோக்கி புறப்பட்டனர். அவர்கள் கைகளில் இருந்த தொட்டிகளில் விதவிதமான வண்ணங்களில் வாசனையுள்ள பூக்கள் நிறைந்திருந்தன. பிங் மட்டும் வாடிய முகத்துடன் ஒரு வெறும் மண்ணுள்ள தொட்டியுடன் நின்றிருந்தான். அவனது நண்பர்கள் அவனை பார்த்து, ஏய் பிங், இந்த வெறும் தொட்டியை பார்த்தால் அரசன் உன்னை சிறையில் போட்டுவிடுவார். எங்களை பார், எவ்வளவு அழகான பூக்கள் என்று கேலி செய்தனர். ஆனால் பிங்கின் தந்தை, மகனே, நீ உன்னால் முடிந்த அனைத்து முயற்சியையும் செய்தாய். அதில் நீ நேர்மையாக இருந்தாய். எனவே பயப்படாமல் அதே வெறும் தொட்டியுடன் அரசனிடம் செல் என்று தைரியம் கூறினார். அரசனின் தீர்ப்பு. அரண்மனையில் வரிசையாக நின்றிருந்த சிறுவர்களின் பூக்களை அரசன் சோகமாக பார்த்து கொண்டே வந்தான். யாருடைய பூவும் அவனுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. இறுதியில் பிங்கிடம் வந்தான். பிங், உனது தொட்டியில் பூக்கள் எங்கே என்று அதட்டலாக கேட்டான் அரசன். பிங் நடுங்கியபடியே, மன்னா, என்னை மன்னியுங்கள். நான் இந்த விதையை வளர்க்க ஓராண்டு காலம் இரவு பகலாக உழைத்தேன். ஆனால் என்ன செய்தும் இது முளைக்கவில்லை. நான் தோற்றுவிட்டேன். என்னை தண்டியுங்கள் என்று உண்மையைச் சொல்லி தலைகுனிந்து நின்றான். அரசன் மெல்ல சிரித்தான். பிங்கை தூக்கி அணைத்துக் கொண்டு மக்களிடம் அறிவித்தான். மக்களே, இதோ உங்கள் அடுத்த அரசன். நான் உங்கள் அனைவருக்கும் கொடுத்தது வேகவைக்கப்பட்ட விதைகள். அவை